அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம சேனலில் இது ஒரு டுட்டோரியல் போடலான்னு எடுத்திருக்கேன். இது வந்து முறுக்க ஹேண்டிலுங்க. அவங்க சைடு போட்டிருக்கிறேன் பாருங்கள். இது வந்து 2 ரோல் கூட. அதுக்கு நமக்கு இந்த அளவு இருந்தால் போதுன்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இந்த அளவு இருந்தால் போதும். அது ஒரு சைடு போட்டுட்டேங்க. இன்னொரு சைடு வந்து போடுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து நமக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துப்போம். எப்போவுமே உங்களுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக வேணாலும் சரி, நீளமாக வேணுனாலும் சரி, இதுக்கெல்லாம் அளவுகள் வேணாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கூடைக்கு வச்சு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு ஒரு அளவு சரியாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இது வந்து முறுக்கு ஹேண்டில் வந்து எப்போவுமே நம்ம சொருவினாதாங்க நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து சொருவுலாம் அது வந்து இது எப்படியும் போட முடியாது. மற்ற ஹேண்டில்லாம் வந்து நான் அப்படியே வச்சு போடுவேன். இது வந்து சொருவி ஆகணும். அதனால் வந்து நம்ம பாருங்கள், இந்த அளவு நமக்கு இந்த அளவு ஓகேங்க. போட்டுட்டு இந்த அளவு நமக்கு சொருகிற அளவுக்கு நான் விட்டுருக்கிறேன். எல்லா ஒயரும் ஈவனாக இருக்கணும். இது வந்து கொஞ்சம் மாற்றமாக ஆகும். அப்புறமா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா சரியாயிடுங்க. இதுக்கு வந்து நான் எத்தனை ஒயர் வச்சுருக்கிறேன், அதனால தான் கலர் கலராக வச்சுருக்கிறேன். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 2 2 இருக்குதுன்னா 8 ஒயருங்க. 8 ஒயர் வந்து ஈவனாக கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி வச்சுக்கணும். இது வந்து நம்ம வந்து எப்படி போட்டிருக்கோம் பாருங்கள். 2 ஒயர் 2 பின்னலில் சேர்த்து போட்டோம். நம்ம வந்து கிட்ட வாக்கில் போட்டோம்னா ஒரு மாதிரி இழுத்த மாதிரி வரும்ன்ட்டு 2 பின்னலில் போட்டிருக்கிறேன் பாருங்கள். இந்த பக்கம் நம்ம வந்து 3, 6, 8, 10, 11, 12 பூங்க. 12 பூ இந்த பக்கம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டிருக்கிறோம் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சென்ட்ரு பகுதி, நம்ம இந்த மாதிரி சென்ட்ரு பகுதி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரமாக வச்சுக்கலாம், கொஞ்சம் கிட்டமாக வச்சுக்கலாம், எப்படி உங்களுக்கு இதுவாக இருக்குதோ அப்படி வச்சுக்கோங்க. இதில் வந்து 8 ஒயர் நான் வெட்டியிருக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு மேல் ஒயருக்கு வந்து அளவு வேணுங்க, அப்படியே பின்னுறது தான். அதனால் வந்து அப்படியே நம்ம பாருங்கள், இந்த அளவு நமக்கு ஒயர் இவ்வளோ இருந்தால் போதும் மேல் ஒயருக்கு. அதனால் இதை எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த 2 பின்னல்லையும் நம்ம விட்டுக்கலாம். வீடியோ சரியாக கிளியராக தெரியுதுமான்னு பாருங்கள். 2 பின்னல்லையும் நம்ம விட்டுட்டு கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்கள், லெஃப்ட் சைடில் கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்படி நம்ம அந்த பக்கமாக நமக்காக வேணால் முன்பக்கமாக இப்படி வச்சு பின்னணுங்க. இப்போ இது வந்து ரன்னிங் ஒயர். இது இந்த சைடு கொஞ்சம் விட்டுருக்குங்க, அதிலே சேர்த்து பின்னிடணுங்க. ஃபஸ்ட்டு வந்து பின்னும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கும் இது. அதனால் நீங்கள் இது பண்ணி பார்த்து போடுங்க. நீங்கள் பாருங்கள், இந்த பின்னலை வலது பக்கம் இப்படி பண்ணிக்கணும். இவ்வளோ தான் இது, வேறு ஒன்றுமே இல்லைங்க. வலது பக்கம் இருக்கிற ஒயரை நம்ம சும்மா நம்ம நாட் போடுறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இங்கே பாருங்கள் உள் பக்கமாக இப்படி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த உள்ளே இருக்கிற ஒயரை எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இழுத்தோம்னா நமக்கு ஒரு நாட் மாதிரி வரும். அப்புறமா இதவே பாருங்கள், இந்த பக்கமாக இப்படி பண்ணணும். இது பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் அதே மாதிரி நம்ம பூ போடுறதுக்கு எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எடுத்து இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் பூ போடுற மாதிரி எடுத்து முள் ஒயர் எடுக்கணும். ஃபஸ்ட்டில் கொஞ்சம் இதாக இருக்கும், அப்புறமா நம்ம டைட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அப்படியே இழுத்துக்குவோம். இழுத்துட்டு கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அடுத்த ஒயர் பாருங்கள் இப்படி வருது இல்லைங்களா, இந்த பக்கமாக வருது இல்லை, இதை நம்ம என்ன பண்ணோம், இந்த பக்கமாக ரைட் சைடு ஒரு நாட் மாதிரி நம்ம நார்மல் நாட்டு போடுறோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இப்படி போட்டுட்டு இது உள்ளே இருக்கிற ஒயரை இழுத்துக்கணும். இதே மாதிரி இன்னொரு ஹேண்டில் போட்டேங்க நான், ஜிக்ஸாக் ஹேண்டில்ன்ட்டு. அது வந்து கொஞ்சம் சுற்றணும். இதே மாதிரி தான் அது ஒரு பக்கமாக சுற்றிட்டு ஒரு முறை சுற்றுறோம் இல்லைங்களா, அது 2 முறையாக சுற்றினோம்னா அந்த ஹேண்டில் போடலாம். இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வருதுங்களா. இப்போது இங்கே பாருங்கள், இந்த பக்கமாக மேல் பாகத்துலேருந்து இந்த பக்கமாக இப்படி எடுத்து
அடுத்த நாட்டு. இது ரொம்ப எதுவும் கஷ்டம்லாம் இல்லைங்க, கற்றுக்கினா எல்லாமே ஈஸி. ஃபஸ்ட்டில் கொஞ்சம் இதாக இருக்கும், அப்புறமா எல்லாமே ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள். இப்போ டைட் பண்ணிக்கலாம். நம்ம ஒன்றும் இது கிடையாது, டைட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்தது இந்த இடத்துல எப்போவுமே வந்து இந்த பெருவிரலில் பிடிச்சிக்கோங்க, அது கொஞ்சம் லூஸ் ஆகாமல் இருக்கும். இந்த இடத்துல பெருவிரலில் பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிட்டு ஒரு நாட் மாதிரி. அவ்வளோதாங்க. இப்போ இந்த பக்கம் போதும் இல்லைங்களா, அதை நம்ம இந்த பக்கம் திருப்பிக்கணும். திருப்பிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற கையில் போடணும். 2 கைக்கும் வேலைங்க இது. லெஃப்ட் சைடில் திருப்பி போட்டுட்டு இழுத்துக்கணும். இழுத்துட்டோம்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரும் உள்பாகத்தில். இப்போ நாம் என்ன பண்ணோம், இது பாருங்கள், இந்த பக்கமாக திருப்பிக்கணும், மேல் பக்கமாக திருப்பி போடணும். அவ்வளோதாங்க. இது வந்து முறுக்கு ஹேண்டிலு. இது ஒரு மாதிரி தென்னை மர கைப்பிடின்றாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ லெஃப்ட் சைடில் உள்பக்கமாக திருப்பிக்கங்க. நம்ம நாட் போடுற மாதிரியே திருப்பணும், அவ்வளோதாங்க. எந்த கையில் போட்டாலையும் நாட் போடுற மாதிரி. இப்போ இந்த கைக்கு வாட்டமாக நாட் போடுற மாதிரி திருப்பிக்கணும், அந்த கைக்கு அதே மாதிரி. இப்போ இந்த பக்கம் மேல் பக்கமாக வருது பார்த்திங்களா, இதை இப்படி திருப்பிக்கணும், அவ்வளோதாங்க. இந்த தென்னை மர கைப்பிடின்னுவாங்க, நான் வந்து இதை முறுக்கு ஹேண்டில் சொல்வேன். இவ்வளோதாங்க இந்த பின்னல். இப்போ என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்கள், டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிங்கன்னா கீழே போய்டும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரும், ரொம்ப வரும், அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் பட்டையாக இருக்கும், அவ்வளோதான். இந்த கையிலேயே கூட எடுத்துக்கலாம். எனக்கு இந்த வீடியோ கேமரா கிட்ட இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. கடன்னு போட்டுடலாங்க. 10 மினிட்ஸில் போட்டுடலாம் அந்த ஹேண்டிலு. எல்லா ஹேண்டிலுமே ஒரு கைப்பிடி ஒரு பக்கம் போடணுன்னா 10 நிமிஷத்துலேயே போட்டு முடிச்சிடலாம். இது நிறைய விதமான ஹேண்டில்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன், நான் டுட்டோரியல் போட்டிருக்கிறேன், பாருங்கள். ஜிக்ஸாக் ஹேண்டில்னு ஒன்று இருக்குது, நான் என்ன அது வந்து உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறாங்க, அது எப்படி போடணும். இதே மாதிரி தாங்க, அது 2 மாதிரி இப்படி இருங்க, அது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பக்கம் இப்படி போடுறோம் இல்லைங்களா, இப்போது இது இப்படி திருப்பி போடுவோம், அதவே இப்படி டேர்ன் பண்ணுவோம், அவ்வளோதான். உள் பக்கமாக டேர்ன் பண்ணி உள்ளே விட போகிறோம், இவ்வளோதாங்க. அந்த என்ன அதனுடைய லிங்க்கை உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன், அதே நீங்கள் போடுங்க. இதே மாதிரி தாங்க அதுவும். அது கொஞ்சம் பட்டையாக இருக்கும் ஜிக்ஸாக் ஹேண்டில், இது கொஞ்சம் கிட்ட வாக்கில் வரும், இவ்வளோதாங்க. இந்த பின்னல், இந்த கூர்மையான பின்னல் வர்றது வந்து இப்படி பட்டையாக வரும் அதில், அவ்வளோதான் அதில் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் அது நல்லாயிருக்கும், சாஃப்டாக. இது வந்து ஒரு அம்மா வந்து போட்டு காமிங்கன்னு சொன்னாங்க, அதனால் இது நான் போட்டு காமிக்கிறேங்க. டைம் வேறு இல்லைன்னு சொன்னேன், இருந்தாலும் போட்டு காமிங்கன்னு சொல்லிச்சு, அதனால் போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக பாருங்கள். முழுசாக போட்டுட்டு நம்ம ஒன்ஸ் பார்க்கலாம். இது இவ்வளோதாங்க. ஒயர் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல ஏற்றமோ குறைச்சலாக இருந்துச்சுன்னா பிடிச்சி நம்ம இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்க. இந்த இடத்துல நமக்கு ஏற்றமோ குறைச்சலாம் வராத பார்த்துக்கணும் முனையில். அப்புறமா நம்ம சொருகிறதுக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஏற்ற குறைச்சலாக இருந்துச்சுன்னா கஷ்டமாக இருக்கும். இது இவ்வளோதாங்க. அப்புறம் பாருங்கள், இந்த பக்கத்தில் இந்த பக்கம் இருக்கிற ஒயர் இந்த பக்கம் இருக்கணும். ஏன்னா நம்ம போடும்போது ஒரு ஒயர் கூட இந்த இதில் ஜாயின் பண்ணி போடக்கூடாது, தனியாகவே இருக்கணும். தனியாகவே இருந்தால் தான் நமக்கு இந்த மாதிரி உள் பக்கமாக வரும், இந்த மாதிரி வரும். சரிங்களா? இப்போ இல்லைன்னா இந்த பக்கம் இருக்கிற ஒயர் கொஞ்சம் ஒன்று போச்சுன்னா கூட அந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கும், நமக்கு இந்த மாதிரி வரும். இது வந்து முறுக்கு கைப்பிடிங்க. இது முழுசாக நம்ம போட்டுட்டு ஒன்ஸ் பார்க்கலாம். இது பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்துருச்சு. இது இப்படி கொஞ்சம் பெண்டான மாதிரி வரணும் நமக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். நல்லா கிட்ட இருக்கணுங்க. போடும்போதே நீங்கள் கிட்ட போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஹேண்டிலும். நான் நிறைய போடுறதில்ல, அம்மா கேட்டாங்களேன்னு சொல்லிட்டு போட்டு காமிக்கிறேன். நமக்கு இந்த பக்கம் சைடில் பாருங்கள், உள் பக்கமாக
உள்பக்கமாக ஒரு ஒயர் கூட நமக்கு இந்த மாதிரி வரக்கூடாது. உள்ளே வந்து ஒரு அடுத்த ஒயர் வந்து இந்த பக்கம் இருக்கிற ஒயர் இந்த பக்கம் போகாத மாதிரியும் நம்ம போட்டுக்கலாம். இது நம்ம கடகடன்னு போட்டுடலாங்க. எனக்கு முழுசாக போட்டு காண்பிக்கணும்னு தான் இது பண்ணுறேன். அந்த இது வந்து கேமரா வந்து அதில் போய் டச் ஆகினே இருக்குது எனக்கு. இல்லைன்னா வேறு இது வாங்கின ஸ்டாண்டு அது வந்து செட் பண்ணலைங்கன்னா நான் வேறு வீடு மாறினதுனால கொஞ்சம் எனக்கு எல்லா வேலையும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. போடும்போது நம்ம பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கணும்னா இப்போ இந்த மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டில் வந்து இழுத்தோம்னா இங்கே பாருங்கள், இழுத்தோம்னா இப்படி உள்பக்கமாக தான் வரும். இப்படி தான் வரும். நாம் தான் வந்து போடும்போதே கொஞ்சம் இப்படி சைடாக இழுத்துக்கணும். இழுத்துட்டு இது பண்ணிக்கணும். அப்புறம் இழுத்துனுக்கூடாது. நான் போடும்போதே இழுத்துருக்கோங்க. பாருங்கள், போடும்போதே நம்ம இழுத்துருவேங்க. இதுதான் பண்ணுவேன் நான். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட வந்து கிஃப்ட்டு கூடையும் இருக்குது. அப்புறம் வந்து நிறைய பேஸ்கெட் இப்போ வந்து ஆர்டர்ஸ் இருக்குது. 1 ரோல் கூட கிஃப்ட்டு கூடைங்களும் ஒரு 100 கூட ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். கேட்குறவங்களுக்கு நான் அப்பப்போ கொடுத்துட்றேங்க. உங்களுக்கும் தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். க்ராஸ்லேயும் இருக்கும். நம்ம நார்மலாக ரன்னிங் ஒயரில் போட்ட கூடையும் நம்மக்கிட்ட ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் போடுவேங்க நான் அதை. ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா ஆர்டர்ஸில் போயிடுவேன். இதெல்லாம் ஆர்டர் கூடைங்க. ஹார்ட்டு கூடை வந்து ஈஸியான முறையில் ஹார்ட்டு கூடை போடணும் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் வீடியோ போடுறேன். கமெண்டில் கேளுங்க. இன்னொரு அம்மா நெல்லிக்காய் முடிச்சு சைடில் போடுறது கேட்டாங்க. அது வந்து ஒரு 2 வீடியோ போன பிறகு நான் போட்டு காண்பிக்கிறேன் சிஸ்டர். எனக்கு கொஞ்சம் ஆர்டர்ஸ் இருக்குது. அதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு போட்டு காண்பிக்கிறேன். ஓகேங்களா? நம்ம அவ்வளோதாங்க, இது முடிச்சிருச்சு. அவ்வளோதான், நம்ம சொருகிற இடம் வரைக்கும் வந்துருச்சு. சீக்கிரமாக போட்டுடலாம். இழுக்கும்போதே நம்ம வந்து டைட்டாக இழுத்துக்கலாம். இந்த கையில் இப்படி இழுத்துட்டு இங்கே பாருங்கள், இப்படி நம்ம இழுத்தோம்னா சைடாக வர்ற மாதிரி நம்ம இழுத்துக்கணும்னா நமக்கு நல்லாயிருக்கும் போடுறதுக்கு. அது ஒரு மாதிரி பண்ணாத நீங்கள் போட்டு கற்றுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக பாருங்கள். ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ முழுசாக பாருங்கள். எல்லா வீடியோஸும் அவங்கவுங்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்க்குறீங்க. இது வந்து உங்கள் வீட்டுக்குள்ளேருந்தே நீங்கள் பார்த்து கற்றுக்கிற தொழில் இது. நீங்கள் ஒன்றும் கிளாஸுக்கு போய் கற்றுக்கிறதில்ல, பணம் செலவு பண்ணி கற்றுக்க போகிறதில்ல. ஃபோன் பார்க்குறீங்க, அதுலேருந்து பார்த்துட்டு கற்றுக்க போகிறீங்க, அவ்வளோதான். வேஸ்ட்டாக ஃபோன் வந்து நிறையா யூஸ் பண்ணுறீங்க. இது வந்து யூஸ்ஃபுல்லானது தானே. முழுசாக பாருங்கள். ஒன்ஸ் பாருங்கள், பார்த்து கற்றுக்கோங்க. கற்றுக்குன்னு நீங்கள் போட போகிறீங்க. ஆன்லைன் கிளாஸ் இல்லைங்க. இது வந்து நம்ம வந்து சேனலில் போட்டு நீங்கள் அப்படியே தள்ளி விடாமல் பார்த்து முழுசாக பாருங்கள். சரிங்களா? அவ்வளோதாங்க. இந்த அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு வச்சு போட்டு முடிச்சிட்டோம். இது மாதிரி பின்னல் வரணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக பாருங்கள். தேங்க்யூ.